கைஸ் இந்த ஒரு வீடியோ வந்து சேனல் அப்ளிகேஷனோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லா அப்ளிகேஷனோட பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோவாக பிரித்து போட்டிருப்போம். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த இடத்துல எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுற இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மேலே வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500 அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து ரீசார்ஜ் சேனல்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதில் நீங்கள் எதுனாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ரீசார்ஜ் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து QR கோடு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல QR கோடு இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து இன்வெஸ்ட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே செகண்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதில் வந்து நீங்கள் என்ன பிளான் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளானுக்கு ரைட் சைடில் இன்வெஸ்ட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் 1 வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதிலே நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோம் வந்துக்கோங்க. இந்த இடத்துல வித்ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பைண்ட் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து பேங்க் கேட்டிருக்காங்க, பேங்க் IFSC கேட்டிருக்காங்க, கார்டு ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஹோல்டர் நேம் வந்து உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஆட் பேங்க் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து விட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல விட்ரோல் அமௌண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் விட்ரோல் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படின்னா என்னன்னா நீங்கள் வந்து லாகின் பாஸ்வேர்டு மாதிரியே ஒரு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கீழே அப்ளை விட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எப்படி விட்ரால் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் பயோவில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.